ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போகிறோம்னா நோப்லஸோட லாஸ்ட் எபிசோட் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா எபிசோடும் நான் ஆர்டர் வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே இந்த லார்டு என்ன பண்ணுறான்னா கேஜல்கிட்ட சாவடிக்கலான்னு சொல்லி தான் வரா. அப்போ கதவு தந்துட்டு நம்ம ஆள் உள்ளே வராரு. வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்த ரைசல், என் கையாலே உனக்கு தண்டனையை தரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நம்ம ரைசல் அப்படியே முன்னாடி நடந்து வர அங்கே இருக்க கிளான் லீடர் ஒருத்தன் வரான். இவனோட பேர் செய். நான் இருக்க வரைக்கும் உன்னோட லார்டை நெருங்க முடியாது, முதல்ல ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லி அவனோட சோல் வெப்பன் எடுக்கிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்த சோல் வெப்பன் எல்லாம் கத்தி மாதிரி இருந்து, ஆனால் இவன் வந்து கையில் ஒரு கார்டு மாதிரி வந்திருக்கு. அதை வச்சு அடிக்கிறான். ஆனால் ரைஸில் ஒரு அடி கூட அடிக்கவே முடியல. மேலே ஒரு கீரல் கூட வெளியில. அங்கே இருக்கவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓ, இதுதான் அந்த நோப்லஸோட பவரா? இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட போய் அடிக்கிறான். அது ஒரு அடி கூட அவன் மேலேயே படலை. இவன் சும்மா கை வச்சு அந்த பக்கம் அவனை செவட்டி அடிச்சிடறான். இவரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, இவர் சரியான சக்தி வாய்ந்தவர், நானும் கூட சேர்ந்து சண்டை போறேன்னு சொல்லி அந்த ரொசாரியா பொண்ணு என்ன பண்றான்னா அவளோட சோல் வெப்பன் எடுத்து அதுலேருந்து மேஜிக் பாம்ஸ் அனுப்புறா. நம்ம ரைஸில் அதை ஒரே கையில் தடுத்துடுறான் ஈஸியாக. அதை குழந்தைங்க விளையாட்ட மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கான் இவங்களை வச்சு. இப்போ அங்கே லூடிஸ்ன்னு சொல்லி இன்னொரு கிளான் லீடர் இருக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா அவளோட சோல் வெப்பன் எடுக்கிறா. அது கொஞ்சம் ஷீல்டு மாதிரி இருக்குது, இது தூக்கி அடிக்கிறா. ஓ, மெர்காஸா அப்படின்னு சொல்லி ரைசல் சொல்ல, ஆமாம் இது ஒரு ஷீல்டுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, இதை வச்சு தான் நான் உன்னை அழிக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஷீல்டு வச்சு அப்படியே சுருக்கி இவனை நசுக்கி சாவடிக்கலான்னு பார்க்குறா. ஆனால் அதாலேயே நம்ம ரைஸில் ஒன்றுமே பண்ண முடியல, ஈஸியாக அதை தகர்த்து விட்டுடுறான். இவங்க எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவ்வளோ சக்தி வாய்ந்தவரா இவருன்னு. நம்ம ரைஸில் மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முட்டி போடுறாங்க. கிளான் லீடர்ஸை ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது சக்தி வந்து லார்டுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சா இவருக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு அவங்க இருக்காங்களாம் ஆச்சரியமாக பார்க்க. அப்போ கேஜல்ட் என்ன சொல்கிறாருன்னா நோபல்ஸ்க்கு மத்தியில் ராஜாவாக கருதப்படுறது இந்த லார்டு தான், மிகவும் சக்தி வாய்ந்தவங்க, அவங்களுக்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்க தப்பு செஞ்சால் தண்டிக்கிறது இந்த நோபலஸ். சுருக்கமாக சொல்லணும்னா இவருக்கு லார்டு அளவுக்கு சக்தி இருக்குது, நீங்களாம் சண்டை போடுறது நிறுத்துங்க, உங்களால் இவனை ஹேண்டில் பண்ண முடியாது, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி லார்டு வந்து இறங்கி வர அவளோட சோல் வெப்பன் எடுக்கிறா ராக்னராக். அவள் சக்தியை அங்கே வெளியிடுறா. இந்த சக்தியை உணர்றாங்க எல்லாரும், அங்கே இருக்க எல்லாருமே. லார்டுக்கு நம்ம தேவை, உடனே இங்கே வந்து கிளம்பணும்னு சொல்லி ராஜாக்கு இந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்கான். மாஸ்டருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஃப்ராங்கேசன் இங்கே கிளம்பிட்டு இருக்கான். இந்த கேசல் நடக்கிற ஃபைட்டை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ரைஸில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் ஒரு அடி கூட இவன் மேலே படலை, ஈஸியாக தப்பிச்சிடுறான். வெறும் சுண்டு வரலே பிடிச்சி தட்டி விட்டுறான் இந்த ஸ்வாடெல்லாம். இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தால் உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாது, உன்னோட முழு சக்தியை காட்டு, அதை காட்டுற வரைக்கும் உன்னால் என் மேலே ஒரு சின்ன கீரில் கூட போட முடியாதுன்னு ரைசல் சொல்ல, என்ன பண்ணுறான்னா அப்படியா, உன்ன மாதிரி ஒரு துரோகிக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், எனக்கு இப்போ வேறு வாய்ப்பு இல்லை, நான் யாருன்றதை உனக்கு காட்டுறேன் பாடுறான்னு சொல்லி பிளட் ஃபீல்டு உருவாக்குறா. அந்த இடமே அதிருது, ஒரு பெரிய சூறாவளி மாதிரி உருவாக்கி அதை அப்படியே ரைசில் மேலே அனுப்புகிறா சாவிடான்னு சொல்லி. அதை ரைசில் ஈஸியாக டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். ஒரே ஒரு சின்ன கீரல் கூட விரல. அவ்வளோதான், இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையில் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கத்தியை கீழே போட்டு அப்படியே முட்டி போட்டுடுறா. நான் அவங்ககிட்ட மறுபடியும் தோக்கணுமா? ஏற்கனவே ஒரு வாட்டி நீ என்னை தோக்கடிச்சது போதாதா? என் கூட யாருமே இல்லை, நான் எப்பயுமே தனிமையாக தான் இருக்கேன், நான் ரொம்ப நேசிச்ச என்னோட அப்பா கூட இந்த லார்டு பதவியை உனக்கு தான் தரேன்னு சொன்னார், அப்பவும் சரி இப்போவும் சரி நான் எப்பயுமே தனிமையாக இருக்கேன், யாருமே என்னை லவ் பண்ணலன்ற சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிளான் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வந்து எப்பயுமே உங்களோட சேவை செய்வோம், நாங்கள் இருக்க வரைக்கும் எங்கள் லார்டு மேலே கை வைக்க முடியாது, ஒரு கிளான் லீடராக கும்பலாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறது கோழத்தனன்னு எங்களுக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் பயங்கர சக்தி வாய்ந்தவர், இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்கள் லார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உயிரை கொடுத்து போராட ஒன்று. இந்த கிளான் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவ தடுக்க ட்ரை பண்ணுறா, ஆனாலும் அது கேட்காம இவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்காங்க. நம்ம ரைசில் வந்து இவங்க 3 பேர்கிட்ட சண்டை போடுறான். ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்க பவர்ஸை ஒன்று சேர்த்த பிறகு இவன் மேலே கை வைக்க கூட முடியல. அப்படியே அவன் போட்டு பரட்டிட்டு இருக்கான். இப்போ இந்த லார்டான ரஸ்கேரியா பொண்ணு என்ன நினைக்கிறான்னா எதுக்காக இவங்க எனக்காக போராடுறாங்க, ஏன் எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு போய் சண்டை போடுறாங்கன்னு. அப்போ அவளோட ராக்னராக் ஸ்குவாடை தான் பார்க்குறா. ரைசில் சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது, உன்னோட முழு சக்தியை யூஸ் பண்ணி, அதாவது லார்டுக்கான சக்தியை யூஸ் பண்ணி என்னை அடிக்கிற வரைக்கும் உன்னால் கீரல் கூட போட முடியாதுன்றது. இப்போ நம்ம ரைசில் என்ன பண்ணுறான்னா அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சதுன்னு சொல்லி அவனோட பிளட் ஃபீல்டை யூஸ் பண்ணுறான். இந்த பொண்ணு ஷீல்டை வச்சு தடுக்க ட்ரை பண்ணுறான். அந்த ஷீல்டே பார்த்தீங்கன்னா நொறுங்குது. இப்போ நம்ம ரஸ்கேரியா என்ன பண்ணுறான்னா அவளோட ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிற்கிறா தடுக்கிறதுக்காக. அவளோட பிளட் ஃபீல்டையும் யூஸ் பண்ணுறா. 2 ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகுது. அங்கே ஒரு பெரிய பூகம்பமே உருவாகுது. இதில் நம்ம ரைசிலுக்கு லேசாக கணத்தில் கீரல் விழுந்துருது. அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோதி காத்தோட காத்தா மறைஞ்சிடுது. ஓவராக பவர் யூஸ் பண்ணதுனால ரஸ்கேரியாவால் நிற்க முடியல, அப்படியே கீழே விழுறா. பின்னாடி அந்த கிளான் லீடர் பிடிக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம ரைசிலுக்கும் அவனும் வந்து பவரை யூஸ் பண்ணிவிட்டு நிற்க முடியல, கீழே விழுறான். அப்போ நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து பிடிச்சிடறான். மாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டீங்க, இவ்வளோ பவரை ஏன் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி என்னை விடுறா, நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ரேஸில் எழுந்து நின்றுட்டு அப்படியே நடந்து வரான். இப்போ ரஸ்கேரியா என்ன சொல்கிறான்னா நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு நாள் வருன்றது எனக்கு தெரியும், உன் தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு தலையை குனிகிறா, நீ தலையை குனிய வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே பாருன்னு சொல்லி ரைஸில் என்ன பண்ணுறான்னா அவன் கையிலேருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். இது வேறு எந்த ஸ்வாடும் இல்லை, அவனோட வீட்டில் ஒரு ராக்னராக் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் இது.
இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்களாம் ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா சோல் வெப்பன் வந்து ஒன்று தான் இருக்கணும். இந்த ராஜாக்கும் ராயலுக்கும் வந்து 2ஆ பிரித்து அவங்க அப்பா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி இவரும் பிரிச்சுட்டு இருக்காரு போல். இப்போ இவன் இந்த ஸ்குவாடை வெளியே எடுத்த உடனே அந்த ரஸ்கேரியாவோட ஸ்குவாட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி மேலே போய் ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி வருது. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு உருவம் வருது. வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா லார்ட், அவர் தான் வராரு. ரஸ்கேரியா, இந்த மெசேஜ் நீ கேட்குறனா இதுக்கு மேலே நான் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். இது வந்து இந்த ஸ்குவாடில் நான் விட்டுட்டு போன என்னோட மெமரிஸ்ன்றதை சொல்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நான் எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போனதுக்கான காரணம் என்னோட முடிவு தான், யாரும் என்னை கொல்லன்றதை சொல்கிறாரு. இங்கே இருக்கவங்களும் ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ரைசல் தான் கொண்டான்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இந்த ரஸ்கேரியா பொண்ணு பார்க்க, அப்போ தான் அவர் அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எதனால் அவர் எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போனாருன்னு சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மள மாதிரி நோபல்ஸ்க்கு அழிவே கிடையாது, நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்போம்னு. ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது, சீக்கிரமாக செத்துருவாங்க. ஆனாலும் அவங்க போராடுறாங்க, அப்படியே டெவலப் ஆகுறாங்க. அவங்களுக்கு இடையே பாகுபாடு இருக்குது, ஆனால் அழகும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க எவால்வ் ஆகுறாங்க. ஆனால் நாம் அப்படி மாறுறது கிடையாது. ஏன்னா நமக்கு அபார சக்தி இருக்குது, அதுவும் நீண்ட ஆயுளும் இருக்குது. அதனால் நம்ம மாற்றம் அடையாமல் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது நம்ம மாறணும்னு. அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இந்த விஷயத்தை வந்து எல்லா கிளான் லீடர்ஸ்களையும் இவர் சொல்லியிருக்காரு. அந்த கிளான் லீடர்ஸில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் கூடவே எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு ஒத்துருக்காங்க. அதில் கேஜெல்ட்டு ஒருத்தன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேஜெல்ட்டை வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீ ஃபியூச்சரை வந்து நீ தான் பசங்களை வந்து வளர்க்கணும், நீ தான் அவங்கள நல்ல பாதையில் போக வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேஜெல்ட்டுக்கு முதல்லேருந்தே தெரிஞ்சிருக்கு ரைசல் வந்து தப்பு செய்யலைன்னு சொல்லி. இவரோட முடிவில் தான் அவர் வந்து எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போனார்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் அதை வெளியே சொல்லவே இல்லை. நீங்கள் இது வரைக்கும் அதை வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு கேஜெல்ட்டு கேட்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போன பிறகு சின்ன சின்ன பசங்களை கிளான் லீடர்ஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ பெரிய குழப்பமே உருவாச்சு. இந்த லுகேடோனியாவே வந்து அதிர்ந்து போச்சு. இந்த குழப்பத்தில் ரஸ்கேரியாவும் ரொம்ப சோகமாயிட்டேன், ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு லார்டு வந்து ஃபேக்காக இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான், என்னன்னா ரைசல் வந்து கொண்டுட்டான்னு சொல்லி. அதை நம்மள ரஸ்கேரியா என்ன பண்ணுறான்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக லார்டாக பதவி எடுத்து அங்கே இருக்க கிளான் லீடர்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணியிருக்கா. அவங்க எல்லாருமே இவளோட ஒன்று சேர்ந்து இந்த ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டை மறுபடியும் நிற்க வச்சுருக்காங்க. இதனால தான் நான் வந்து உண்மையை சொல்லலை. ரைசல் சம வந்து கொண்டுட்டாருன்னு சொன்ன தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத நான் தடுத்துட்டேன். இருந்தாலும் நடந்த உண்மையை நான் வெளியே சொல்ல, அது வந்து என்னோட தப்பு தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருந்தீங்க, அதுக்கு ஒரே காரணம் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி ரைசல் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி. அதனால தான் உங்கள் ஒற்றுமையை தகர்க்கக்கூடாதுன்னு நான் உண்மையை வெளியே சொல்ல, இதுக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு எட்டர்னல் ஸ்லீப்பை கொடுங்க அப்படின்னு அவர் மண்டிட்டு கேட்க, அந்த இடத்துல ராஜாக்கு மற்றவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ இந்த காரியஸ் என்ன பண்ணுறான்னா, நிறுத்துங்க அவனை சாவடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நம்ம ரேச்சிஸை தூக்கி அடிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளான் லீடர் தப்பு செஞ்சால் அந்த கிளானே தண்டனை அனுபவிக்கணும், என்னையும் சேர்த்து எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போடுங்கன்னு முட்டி போட்டு கேட்குறான். இதுக்கு காரியஸ் என்ன சொல்கிறான்னா, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்கிறான். டே பிளான் போட்டு தானே இவனை கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லி மற்ற லீடர்ஸ் எல்லாம் கேட்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேஜிஸ் வந்து இங்கே இருக்க எல்லாரை விட நோபல், ரொம்ப நல்லவனும் கூட. வருங்காலத்தில் அவன் ஒரு கிளான் லீடர் ஆவான். அவனை வந்து கொன்று லார்டோட பேரில் வந்து கரையாக படிய வைக்காதீங்க, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்றதை சொல்கிறான். இப்போ ராஜாக்கு என்ன சொல்கிறான்னா, அதே மாதிரி தான் இந்த ரேஜஸும் சரி, சேராவும் சரி, என் தம்பி ராயலும் சரி, எதிர்காலத்தில் கிளான் லீடர்ஸ் ஆக போகிறாங்க. இவங்க வந்து இந்த நாட்டை சப்போர்ட் பண்ணுற பில்லர்ஸாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த தண்டனை கொடுத்தா அது வந்து அதிர்ந்து போயிடும். தயவு செஞ்சு உங்களை கேட்குறேன், கொஞ்சம் உங்கள் எண்ணத்தை மாற்றி யோசிங்க. அதே மாதிரி கேஜெல்ட் சமாக்கும் வந்து தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்க கிளான் லீடர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, முட்டி போட்டு கேட்குறாங்க, தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி. இப்போ இந்த ரஸ்கரியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நடந்து வரா கேஜெல்ட் பக்கம். இவனும் வந்து தண்டனை ஏற்றுக்கிறதுக்காக தயாராக இருக்கான். அப்போ பவர் யூஸ் பண்ணி இவனை தண்டனை கொடுப்பான்னு பார்த்தா இவனோட கை விலங்க உடச்சி விட்டுறா. என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவன் நெஞ்சில் சாஞ்சிட்டு, நான் தனிமையாக இருக்கும்போது நீ தான் என் கூட இருந்த, எனக்கு எல்லா விஷயத்தையும் நீ சொல்லி தந்த, என்னை வந்து நீ தான் லவ் பண்ண, பாசம்னா எனக்கு என்னன்னு காட்டினேன், உன்னை எப்படி என்னால் கொல்ல முடியும் அப்படின்றத ரஸ்கரியா சொல்ல, என் உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செய்வேன்னு கேஜெல்ட்டு சொல்கிறான். இப்போ அந்த 2 ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ராக்னராக், அது 2 கம்பைன் ஆகி ஒரு ஸ்வாடாக மாறுது. அதுலேருந்து அவங்க அப்பா கடைசி வாரத்தில் விட்டுட்டு போகிறாரு. ரஸ்கரியா, ஒரு லாடா வந்து நீ ஒரு நல்ல வேலையை செய்வேன்னு நான் நம்புகிறேன். உன் கூட கிளான் லீடர்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நீ சீரும் சிரிப்புமாக இருப்ப, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அங்கே வந்து மறைஞ்சு போக அந்த ஸ்வாடியை கீழே விழுது. இது உனக்கு சொந்தமானது அப்படின்னு ரைசல் சொல்கிறான். அவளும் அதை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்பான்னு அழுவுறா. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்ம M21க்கு அடியில் சரியாட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க ரேஜிஸ் வந்து மறுபடியும் வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்பயும் போல் எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு, எப்பயும் போல் இவனுங்க அடிச்சிக்கிறானுங்கடா அப்படின்ட்டு அவன் டாக்கே பேசிகிட்டே இருக்க. உள்ள ஃப்ராங்கென்ஸ்டைன் வரான், எல்லாரும் குணமாயிட்டீங்களான்னு. குணமாயிட்டோம், சரி அடுத்த பிளான் என்னன்னு கேட்க, வேற என்ன, ஜப்பானுக்கு தான் போகிறோம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சுன்றதை சொல்லவும், ரைசல் சாமாவோட பிரச்சனை என்ன, அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு இவனுக்கு கேட்குறானுங்க. அது எனக்கு தெரியல, அது அவரோட முடிவு தான், பொறுத்திருந்து பார்க்கலான்னு ஃப்ராங்கென்ஸ்டைன் சொல்கிறான். இந்த பக்கம் ரைஸில் தான் காட்டுறாங்க. இவனும் இதுக்கு முன்னாடி லாடும் எப்பயுமே டீ குடிக்கிற இடத்த தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ ரஸ்கரியா வரா. உன் பக்கத்தில் நிற்கலாமான்னு கேட்குறா. வந்து நில்லுன்னு அவன் சொல்கிறான். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா, எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்ல அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு இவன் வந்து பாஸ்டல் நடந்ததான் யோசிச்சு பார்க்குறான். அவர் வந்து இவனை லாடா மாற சொல்லுவார் பார்த்தீங்களா. அப்போ இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, லாடா நானா, எதுக்கு, அதான் ராஸ்கேரியா இருக்காளே அவளை மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து அந்த லார்டு என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து சின்ன பொண்ணுடா,
அவள் பெரியவள் ஆகிற வரைக்கும் நீ லார்டாக இருந்து அவளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பான்னு நினச்சேன். இந்த வேலை சும்மா இல்லைப்பா, நிறைய தொல்லை இருக்குன்னு இவன் சொல்ல. அப்படிலாம் எனக்கு தெரியலையா பார்த்தா, நீ சும்மா தானே சுற்றிட்டு இருக்கேன்னு இவன் சொல்கிறான். எவ்வளோ நாளைக்கு தான் நீனும் நோப்லஸாகவே இருப்ப, தனிமையிலே இருப்பேன். லார்டாக மாறினா உனக்கு சேவை செய்ய நிறைய பேர் இருப்பாங்க, நீ ஆர்டர் கொடுத்தா ஒரு தடவை மாறி தான் பாரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுறான், நான் மாற மாட்டேன்னு. நான் இப்போவும் எப்போவும் நோப்லஸாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்றதை சொல்லிடுறான். எப்பயும் என் பேச்சை கேட்க மாட்டல அப்படின்ற மாதிரி தான் இவர் சிரிச்சிட்டு பார்க்குறாரு. அப்படியே ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல பேரண்ட்டுன்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே அந்த பொண்ணு சிரிக்கிறா. அப்படியே அவங்க ஃப்ளைட்டில் ஏறி ஜப்பானுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்து சரியா அப்படின்னு ஃப்ராங்கர்சன் கேட்க, எனக்கு வந்து சரின்னு தான் படுது. ஏன்னா அவள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்க இருக்க வரைக்கும் அவங்க நோபலஸ்க்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத இவன் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. எப்பயும் போல் எல்லாருமே நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ரேஜஸும் சேரவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வாடுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க பெரியவன் ஆகிற வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான டே, ஒரு ஹாப்பி எண்டிங் தான் கொடுக்குறாங்க. எல்லோரும் அப்படியே ஸ்கூலுக்கு போக இதை மேலேருந்து ஃப்ராங்கர்சன் பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ரைஸிலும் வரான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த அனிமே எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.